திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 46வது வாக்கியம். வழி அடிமை செய்தேனோ இலக்குமணனை போலே. இந்த வாக்கியத்துல அவ லக்ஷ்மணரை பத்தி சொல்ல போறா. நமக்கு ஏற்கனவே தெரியும், லக்ஷ்மணர் ஆதிசேஷனோட இன்னொரு அவதாரம் தான். இப்ப ராமர் காட்டுக்கு போற சீன் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நம்ம வச்சுக்கலாம். ராமர் காட்டுக்கு கிளம்பிடுறார், சீத்தையும் காட்டுக்கு ராமர் கூட கிளம்பிடுறார். ராமர் சீத்தை காட்டுக்கு போறது கணவன் மனைவி அவ போறது அது ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். லக்ஷ்மணர் ராமர் எந்த உதவியும் கேட்காமையே தானே கிளம்பி போயிடுறார், ராமருக்கும் சீத்தைக்கும் தொண்டு பண்றதுக்காக. இந்த தொண்டு, சேவை, கடமை இதெல்லாம் தமிழ்ல விதவிதமா இதுக்கு அர்த்தங்கள் இருந்தாலும் அந்த சேவை பண்ணக்கூடிய மனப்பான்மை அது லக்ஷ்மணருக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத திருக்கோளூர் பெண் பிள்ளை இப்ப சொல்ல போறா. சேவை அப்படின்னு ஒண்ணு நம்மளால இந்த கதையை நினைச்சு பார்க்காம இருக்க முடியல. பண்டரிபுரத்துல பாண்டுரங்க கஷேத்திரமே சேவை சம்பந்தமா தான் இருக்கு. பண்டரிபுரத்துல இருக்கிற பாண்டுரங்க சுவாமிக்கு ஒரு பக்தன், அவன் பேரு புண்டரீகன் அப்படின்னு பேரு. அவ அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருந்த போது பகவான் பாண்டுரங்கனே வெளியில நின்ன போது கூட அவரை காத்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செங்கலை போட்டுட்டு அவ அப்பா அம்மாவுக்கு தொண்டு பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு இந்த கோவிலோட வரலாறு நமக்கு புரிய வைக்கிறது. இந்த புண்டரீகன் முதல்ல இருந்தே அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னா இல்ல. அவனை சேவை மனப்பான்மை எப்படி அவனுக்குள்ள வந்தது, அவனை சேவை மனப்பான்மைய அவனுக்குள்ள எப்படி உண்டாக்கியதுக்கு ஒரு எப்படி யார் உண்டாக்கினா அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல புண்டரீகன் மனைவியும் கணவனுமா சேர்ந்து காசிக்கு போறான். அவன் அப்பா அம்மாவை பத்தி அவன் கவனிக்க மாட்டான். அப்ப காசிக்கு போகும்போது வழியில ஒரு இடத்துல தங்குறான். தங்கும்போது ஒரு முனிவரோட இடம் அது. அங்க தங்கிட்டு இருக்கும்போது ஒரு காட்சி அவளுக்கு தினம் கண்ணுக்கு தெரியுது. தினம் ஒரு கொஞ்சம் லேடிஸ் பெண்கள் வருவா, அழுக்கா வருவா. வந்துட்டு இந்த முனிவரோட ஆசிரமத்துல இருந்துட்டு கொஞ்ச நாளி போவா. ஆசிரமத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு திரும்பி போகும்போது பார்த்தா அவளோட அசுத்தங்கள்லாம் நீங்கி சுத்தமா வெளியில போவா. இந்த மாதிரி அவன் 2 நாளைக்கு பாக்குறான். இது யாரு, இந்த பெண்கள் யாரு, இந்த முனிவர் யாரு அப்படின்னு விசாரிக்கலான்னு போறான். அந்த முனிவரை போய் பார்க்கும்போது அந்த முனிவர் தன்னோட அப்பா அம்மாக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். வயசான அப்பா அம்மா ஒவ்வொரு தேவைகளையும் அவர் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கார். இந்த 3 பெண்கள் வந்தவா யாருன்னா நீர் தேவதைகள், புனித தேவதைகள். கங்கா ஆறுக்கு காவல், ஆறுக்கோட தேவதைகள்னு சொல்லலாம். கங்கை, அதுக்கப்புறம் யமுனை, இந்த மாதிரி பெண்கள். மக்கள் எல்லாம் நம்மள மாதிரி பாவம் பண்ணினவாலாம் போய் அந்த தண்ணி அசுத்தம் பண்ணும்போது அந்த தேவதைகளுக்கு அவளுக்கும் அந்த அசுத்தம் ஒட்டிக்கிறது. அவ இந்த முனிவரோட ஆசிரமத்துக்கு தங்களை சுத்தம் பண்ணிட்டு போறா அப்படின்னு இந்த வரலாறு சொல்றது. என்ன விசேஷம் அந்த முனிவரோட ஆசிரமத்துக்கு அவ போறா? வேற எவ்வளவோ ஆசிரமங்கள் இருக்கே அப்படின்னா இந்த முனிவர் செய்யக்கூடிய தொண்டினோட ஒரு பவர் அப்படின்னு சொல்லலாம். அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணினா அவ்வளவு ஒரு விசேஷம் அப்படின்னு நமக்கெல்லாம் எடுத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதைய எல்லாரும் பிரச்சாரம் பண்ற இந்த கதைய. இந்த கங்கை யமுனை எல்லாரும் இந்த ஆசிரமத்துக்குள்ள தங்களை சுத்தம் பண்ணிட்டு போற மாதிரி அந்த நிகழ்ச்சியை அவன் கேட்கறான். அப்புறம் அவளை பாக்குறான். அதுக்கப்புறம் இவனோட மனசு மாறிடுறது. அப்பா அம்மாவை பத்தி கவனிக்காம இருந்தவன் இந்த ஆசிரமத்துக்குல இருந்து திரும்பி போகும்போது வேற மாதிரி ஆயிட்டான். அப்பத்துல இருந்து அவன் அம்மா அப்பாவை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப வயசான காலத்துல அவளுக்கு தொண்டு பண்ணிட்டு இருந்த போது பகவான் பாண்டுரங்கரே இவனை இந்த பக்தனுக்காக வரும்போது ஒரு செங்கல்ல போட்டு வெளியில நிக்க வைக்கிறான். நிக்க வச்ச பாண்டுரங்கன் அங்கேயே காத்துன்னு இருக்கார். இவன் அப்பா அம்மா சேவை பண்றான் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த சேவைக்கு எவ்வளவு அங்கீகாரம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இங்க விசேஷமா பார்க்கணும். இப்ப
லக்ஷ்மணனோட சேவைய பத்தி சொல்லும்போது அந்த கதையை வந்து நம்மளால நினைவு கூறாம இருக்கவே முடியல. அதனாலதான் நான் அந்த கதையை வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். இப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்ல போறது வந்து லக்ஷ்மணனை பத்தி. லக்ஷ்மணன் எவ்வாறு சேவை பண்ணினான் அப்படின்னா, அவன் வந்து ராமரோட சீதையோட வாழ்க்கையில அவ என்ன மாதிரியான செயல்கள் செஞ்சாலும் அதுக்கு இவன் தன்னால எவ்வளவு தூரம் உதவி பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் உதவி பண்ணியிருக்கான். என்ன செய்யல அப்படிங்கிறது தான் சொன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா என்ன செஞ்சான் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப பெரிய லிஸ்டா இருக்கு. அவ நடமாடும் போது வழியில இருக்கிற கல்லு முள்ளு அது எல்லாத்தையும் எடுப்பான். ராமரும் ராஜா, சீதையும் ராணி, அவ வந்து தங்களோட அந்த ராஜ வாழ்க்கையை துறந்து கரடுமுரடான பாதைகள்ல நடக்கும்போது அவளுக்கு ஏற்கனவே அனுபவங்கள் இல்லை. காட்டுல வந்து துஷ்ட மிருகங்கள் இருக்கலாம், அசுரர்கள் இருக்கலாம், எவ்வளவோ விதமான ஆபத்துகள். அவ வந்து வழி அடிமை செய்தேனோ அப்படின்னு அவ ஒரு இடத்துல தங்கல. வழி முழுக்க லக்ஷ்மணன் வந்து சேவை பண்ணியிருக்கான். ஒவ்வொரு இடத்துக்கா போறா அவ. அந்த இடத்துல எல்லாம் என்னென்னலாம் கஷ்டங்கள் இவாளுக்கு வருமோ அப்படின்னு பார்த்துட்டு நடக்கும்போது அவளோட வழியெல்லாம் கிளீன் பண்றான். அதுக்கப்புறம் நீராடும் போது அவளோட அழுக்கான துணிமணிகள் எல்லாத்தையும் உணர்த்தி காஞ்சதுக்கு அப்புறம் மடிச்சு வச்சு அவளோட ஆசனங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அந்த மாதிரி கைங்கரியம் பண்றான். குடிக்கிறதுக்கு ஜலம் கொண்டு வர்றான். சமைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளுக்கெல்லாம் உதவி பண்றான். அவர்கள் விசிராந்தி எடுக்கும்போது பக்கத்துல நின்றுட்டு அவளுக்கிட்ட யாரும் வராத மாதிரி காவல் காக்குறான். அதுக்கப்புறம் அவர்களுடைய வில்லு, ராமர் அவருடைய வில்லு, அவர் வில்லு எடுத்துன்னு போறாரு. வில்ல வைக்க வேண்டிய கூடைகள் அதெல்லாமும் லக்ஷ்மணன் சுமக்கிறான். இப்ப என்னெல்லாம் செஞ்சான் லக்ஷ்மணன் அப்படின்னு சொன்னா, அதனால அதெல்லாம் வந்து நான் செஞ்சேனா அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்க போறா. அதோட இல்லாம ஒரு மனுஷனா எல்லாத்தையும் செஞ்சான். அது அடுத்த ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது. இப்ப 10 பேர் செய்ய வேண்டிய ஒரு வேலை ஒத்த மேல இருந்தா அது எப்படி இருக்கும்? அண்ணனா, தம்பியா, அப்பாவா, இன்னும் வேற உறவினரா, எல்லாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சா அது வேற மாதிரி இருக்கும். லக்ஷ்மணன் வந்து அத்தனை பேராகுமா, அத்தனை பேரும் இவன் ஒத்தனா இருந்து இத்தனை கைங்கரியம் பண்ணினா அப்படின்னு நம்மள வந்து மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி திருக்கோளூர் பெண் பிள்ளை இத்தனையும் சொல்லிட்டு நான் வந்து என்ன லக்ஷ்மணன் மாதிரி கைங்கரியம் பண்ணேனா, சேவை பண்ணினேனா, தொண்டு செய்தேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திருக்கோளூர்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புறட்டு போற மாதிரி இந்த கதை இங்க முடியுது.